நறுமலர் தீபம் ஆசிரிய சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த நல்ல நாளில், தைத்திருநாள் நல்ல நாளில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வகையிலும் மகிழ்ச்சிகள் பொங்க வேண்டும். இந்த 2025 உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நறுமலர் அகாடமியினுடைய சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பகுதி பாட்டியல் நூல்களினுடைய இலக்கிய வகைப்பாடு அப்படின்ற ஒரு தலைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாட்டியல் நூல்களினுடைய இலக்கிய வகைப்பாடுகளை இங்கே என்ன அடிப்படையில் வகுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னாக்க பன்னிரு பாட்டியல் ஒரு 43 வகையான சிற்றிலக்கியங்களுக்கான விஷயங்களை வரையறுத்து கொடுக்குது. அதே மாதிரி வெண்பா பாட்டியல் 17, நவநீத பாட்டியல் 3, பிரபந்த மரபியல் 12, சிதம்பர பாட்டியல் 1, அதே மாதிரி தொன்னூல் விளக்கமும் 1, இலக்கண விளக்க பாட்டியல் ஒரு 9, சிதறகராதி ஒரு 10. இப்போ மொத்தமாக இந்த 96 வகையான சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த சிற்றிலக்கியங்களில் உங்களுக்கு கேள்விகள் எப்படி வரும், நம்மளுடைய நோக்கம் அதுதானே, நம்மளுடைய கேள்விகள் எப்படி வரும் அப்படின்றத நீங்கள் யூகம் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அதை மனசுக்குள்ளே நிற்கும். இப்போ ஒரு வேளை ரொம்ப அதிகமான நூல்களை அதாவது பாட்டியல் நூல்களில் குறிப்பாக இந்த 12 பாட்டியல் மட்டுமே 43 வகையான நூல்களினுடைய, அதாவது இலக்கிய நூல்களினுடைய வகைப்பாடுகளை சொல்லக்கூடியதாக இருக்குது. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி குறைவாக எது இருக்குது, அதிகமாக எது இருக்குது, குறைவாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்கும்போது இந்த ஒரு முதல் அப்படின்ற அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க இல்லைங்களா. அதனால் இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். குறிப்பாக இந்த இடத்துல ரொம்ப குறைவான இடத்துல சிதம்பர பாட்டியலும் இருக்குது, தொன்னூல் விளக்கமும் இருக்குது. இதான் ரொம்ப கம்மி, சரிங்களா. அதே மாதிரி நவநீத பாட்டியல் அப்படின்றது 3, ஆனால் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 12 பாட்டியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக மொத்தம் இந்த 96 வகையான சிற்றிலக்கியங்களுக்குரிய இலக்கணங்களை இந்த நூல்கள் இப்படி இந்தந்த எண்ணிக்கையில் வழங்குகிறது அப்படின்றத நம்ம கவனமாக வச்சுக்கணும். சார் ஒரு சின்ன விஷயத்தை கூட விட்டுறாதீங்க. ஒரு சின்ன விஷயத்தை கூட விடாமல் தொடர்ந்து என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் பாடுபட்டுகிட்டே வாங்க, உழைச்சிக்கிட்டே வாங்க. ஏன்னா இந்த உலகம் பொதுவாக பெருசாக ஒரு கொட்டேஷன் கூட சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் ஒரு பெரிய மண் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மண் மேடு உழைப்பவர்களுக்கு அது வயலாக மாறுகிறது. ஒருவேளை நீங்கள் மறுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது சுடுகாடாக மாறுகிறது. உழைப்பவர்களுக்கு வயலாக மாறுகிறது, ஆனால் மறுப்பவர்களுக்கு சுடுகாடாக மாறுகிறது. அதே மாதிரி பாடுபடுபவர்களுக்கு கருவறையாக மாறுகிறது, பாடுபடாதவர்களுக்கு அது கல்லறையாக மாறுகிறதுன்னு ஒரு கொட்டேஷன் கூட சொல்லுவாங்க. அதனால் உங்களுடைய உழைப்பை மட்டும், அர்ப்பணிப்பை மட்டும் விடாமல் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு நாளுமே என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், இன்று நாம் 2 மணி நேரம் மட்டுமே படிச்சிருக்கோம். இப்போ நம்மளை விட ஒருத்தர் ஒரு மணி நேரம் சேர்ந்து படிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் நமக்கு போட்டியாக வந்துடுவார்ல. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இன்றைக்கும் 2 மணி நேரம் வழக்கமாக வாசிக்கக்கூடிய டைம்லேருந்து 2 மணி நேரம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதை விடவே கூடாது. நேற்று நம்ம 2 மணி நேரம் குறைச்சிட்டோம், அப்போ இன்னும் 2 மணி நேரம் சேர்த்தணும். அப்போ இந்த பொங்கல் சமயத்தில் யாரெல்லாம் வெறும் கொண்டாட்டத்தில் மட்டுமே யாரெல்லாம் இருப்பாங்க. அப்போ இந்த சமயத்தில் உட்காந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் படித்து முடிச்சிடணும் அப்படின்ட்டு கிடைக்கிற நேரத்தை யார் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் அடுத்த லெவலுக்கு போயிடுறாங்க. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் கொண்டாட்டத்திலேயே இருந்து விட வேண்டாம். கொண்டாட்டம் நமக்கு அவசியம்தான், நம்மளுடைய மனசை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய விஷயம்தான். அதே சமயத்தில் நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய இலக்கு, நம்மளுடைய குறிக்கோள், நம்முடைய எல்லை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அதனால் அந்த நோக்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருங்கள் என்று அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.